செஹான்ஜி பேசுகின்றேன். இன்று நான் பேசியிருக்கும் தலைப்பு, உனக்கு நீயே ஆசானாக. தேடலற்ற தேடல் தொடர் பாகம் 4. என்னகமே, குருவிற்காக ஏங்க சொல்கிறாய், தவிக்க சொல்கிறாய், ஆதங்கப்படகு சொல்கிறாய். எப்படி நான் ஏங்குவது? வள்ளலாரைப் போல் வள்ளலார் தனக்குள்ள தெய்வீகத்தை உணர்வதற்காக ஊனுருக உள்ளம்புருக துடித்து வேண்டினாரே, அப்படி நீ குருவிற்காக நீ வேண்டு. அப்படி வேண்டினால்தான் சற்றென பிரபஞ்சம் என் முன் எனக்கு தகுந்த ஒரு வெளியுலக குருவை என் முன் தோன்றச் செய்வாரோ? ஆம். இந்த பிரபஞ்சத்தின் மொழி என்ன தெரியுமா? என்ன? உணர்வு மொழி. உணர்வுடன் நீ உயிர்ப்புடன் எதனையும் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் கேட்டால், இந்த பிரபஞ்சம் உன் கோரிக்கைகளை ஏற்று அதனை நிகழ்த்திவிடும். வள்ளலார் ராமலிங்க அடிகளார் தன் தேடல் தன்மையின் உச்சத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவத் தன்மையை விட உயர்ந்த உன்னதமான கடவுள் நிலையை உணர்ந்த பின்னும் தான் அடைந்ததை மற்றவர்களும் அடைய வேண்டும் என்பதற்காக கண்ணீர் சிந்தினார், உள்ளம் உருகினார். அப்பொழுது பிரம்மம் கேட்டது, நீ கேட்டதை நான் உனக்கு தந்துவிட்டேனே, இன்னும் ஏன் கண்ணீர் விடுகின்றாய்? இன்னும் ஏன் உள்ளமுருக வேண்டிக் கொண்டிருக்கின்றாய்? யாம் அடைந்த பேரின்பத்தை மற்றவர்களும் அறிய வேண்டும் என்ற ஆதங்கத்திற்காக நான் அழுகின்றேன் என்றாராம். அவ்வளவு பேரன்பு மிக்கவர் வள்ளலார். அந்த உயிர் துடிப்போடு அவர் எப்படி உண்மையின் உச்சத்திற்கு சென்று அதை அடைந்த பின்னும் மற்றவர்கள் அடைய வேண்டும் என்று துடித்தாரோ, அந்த துடிப்பு நிலையில் நீ குருவிற்காக ஏங்கு, குருவிற்காக ஆதங்கப்படு, அவஸ்தைப்படு. என்னகமே, ஒரு வெளியுலக குரு அவ்வளவு முக்கியமா? ஆம். உனக்கு நீயே ஆசானாக உயர வேண்டுமென்றால் நீ வெளியுலகை குருவை சந்தித்தே ஆக வேண்டும். எனக்கு நானே ஆசானாக, ஏன் குரு இல்லாமல் நான் எனக்கு நானே ஆசானாக உயர்த்தர முடியாதா? நீ இருட்டில் இருக்கின்றாய். குரு ஞானமடைந்த ஞானி, சுத்த உஷ்ணமுள்ள தேகி வெளிச்சத்தில் இருக்கின்றார். அந்த வெளிச்சத்தின் உதவியால் உன் இருட்டை விளக்க சிறு நெருப்பாக, சிறு துளியாக உனக்குள் இருக்கும் உள்ளக குருவை தூண்டிவிடுவார். அதற்காகத்தான் வெளியுலக குரு உனக்கு தேவை. உன் உள்ளக குரு உயிர்ப்பிக்கும் வரை, உன் உள்ளக குரு உயிர்ப்பித்து செயல்படும் வரை ஒரு குருவின், வெளியுலக குருவின் ஆசி வேண்டும், தீட்சை வேண்டும். சரி என்னகமே, எனக்கு நானே ஆசானாக எப்படி எனக்கு நானே ஆசானாக? ஆசான் என்றால் ஞானகுரு. நீ இப்பொழுது என்ன நிலையில் இருக்கின்றாய்? ஆணவ மனதின் ஆதிக்கத்தில் இருக்கின்றேன். இந்த நிலையில் நீ குருவாக உனக்கு ஆக முடியுமா? முடியாது. நீ எந்த நிலையில் இருக்கின்றாய்? இருட்டில் இருக்கின்றாய். இருட்டிலிருந்து இருட்டிற்கு தான் செல்வாய். நீ வெளிச்சத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் உன் உள்ளக குரு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அது இப்பொழுது
சிறு நெருப்பாக அமைதியாக ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளது. அந்த உறக்கத்தை தட்டி எழுப்பப்பட வேண்டும். அதற்கு ஒரு வெளி குரு வேண்டும். அதனால் குருவிற்காக இயங்கு. உலக குரு அவ்வளவு வல்லமை மிக்கவரா? உன் உலக குருதான் உன் இறைத்தன்மையின் பிரதிநிதி. உன் உள்ளக குரலின் ஓசைதான் உள்ளுணர்வு. உன் உள்ளக குருவின் செயல்பாடுதான் உனக்குள் இயங்கும் இறைத்தன்மையின் செயல்பாடு. ஓ, எனக்குள் இருக்கும் குருவின் செயல்பாடு இறைவனின் செயல்பாடுக்கு சமமா? ஆம், அந்த பரமாத்ம தன்மையின் பிரதிநிதி தான் உன்னுடைய உள்ளக குரு. அதை சிலர் ஆத்மா என்று சொல்கின்றார்கள். புத்தர் அனட்டா என்கிறார், அதுவுமல்ல என்கிறார். அந்த உள்ளக குரு உறங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆணவ மனதால் பாதிக்கப்பட்ட உன்னிடம் உறக்கத்தில் இருக்கின்றார். அந்த உறக்கத்தை உலுக்கி, அந்த உறங்கும் மனிதனை உலுக்கி, ஆணவ மனதின் தாக்கத்தால் ஆணவத்தோடு தன் முனைப்போடு செயல்பட்டு வரும் நீ உன்னை ஒரு உலுக்கி உன் உள்ளக குருவை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு சுத்த உஷ்ணமுள்ள ஒரு குரு, ஒரு வெளியுலக குரு கண்டிப்பாக உனக்கு தேவை. குருவை நான் எப்படி கண்டறிவது? உன்னால் கண்டறிய முடியாது. இருட்டில் இருப்பவன் வெளிச்சத்தில் இருக்கும் குருவை எப்படி கண்டறிய முடியும்? ஒரு குரு தான் உன்னை கண்டறிய முடியும். அப்படிப்பட்ட ஒரு குரு உன்னை கண்டறிய வேண்டுமென்றால், உன் அருகில் வர வேண்டுமென்றால், நீ ஆதங்கப்படு, அவஸ்தைப்படு என்று நான் சொல்கின்றேன். அதையும் உணர்வுடன் ஆதங்கப்படு, அவஸ்தைப்படு, குரு வேண்டும் என்று ஆசைப்படு என்று சொல்கின்றேன். என் உள்ளக குரு உயிர்ப்பிக்க தொடங்கிவிட்டால், என் உலக குரு பேசத் தொடங்கிவிட்டால், அதற்கு பிறகு வெளியுலக குருவின் துணை வேண்டாமா? வேண்டாம். சில போலி குருமார்கள் உன் உள்ளக குருவை உஷ்பாமல் உன்னை அவர்கள் அருகிலேயே வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் உன்னை பயன்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட போலி குருமாரிடம் சிக்கிக்கொள்ளாதே. அதனால்தான் உன்னை ஆதங்கத்துடன், உயிர்ப்புடன், உணர்வுடன் ஒரு நல்ல குருவிற்காக, ஒரு உண்மையான குருவிற்காக ஏங்கு, அவஸ்தைப்படு என்று மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். ஒரு வெளியுலக குரு ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக தேவை. என்னகமே, எவ்வளவு பெரிய விஷயத்தை எனக்கு சொல்லியிருக்கின்றாய். நீ சொல்வது போல் உணர்வுபூர்வமாக நான் குருவிற்காக இயங்குகிறேன். என் உள்ளக குரு உயிர்ப்பித்த பின் நான் வெளியுலக அறிவுரைகளை கேட்க தேவையே இல்லை. உன் உள்ளக குரு உன்னை எந்தெந்த நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும், எந்தெந்த நேரத்தில் உனக்கு என்னென்ன அறிவுரைகள் வேண்டும் என்பதை அந்த பிரபஞ்சத்தன்மையின் ஆசியுடன் உனக்கு வழங்கி கொண்டே இருக்கும். நீ இப்பொழுது ஆணவ மனதின் அறிவுரையால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அந்த ஆணவ மனம் வெளியிலும் திணிக்கப்பட்டது. அந்த ஆணவ மனம் இந்த சமூகத்தால் திணிக்கப்பட்டது. அந்த சமூகம் உணர்வற்ற சமூகம். உணர்வற்ற சமூகம் திணித்த அந்த ஆணவத்தின் குரலை கேட்டு நீ வாழ்ந்தால் நீ உணர்வற்ற வாழ்க்கையை தான் வாழ்வாய். நீ உணர்வற்ற வாழ்க்கையை வாழ விரும்புகின்றாயா? இல்லை உயிர் துடிப்புடன் உள்ளகத்தின் குரல்படி கேட்டு உன் உள்ளுணர்வுபடி அந்த பரமாத்ம தன்மையின் ஆசையோடு வாழ விரும்புகின்றாயா? நீ உன் வாழ்க்கையை போராட்டமாக வாழ விரும்புகின்றாயா? உன் ஆணவ மனதின் குரலை கேள். இல்லை உன் வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழ விரும்புகின்றாயா? உன் உள்ளக குருவின் குரலை கேட்க முயற்சி செய். அதற்காக நீ வெளியுலக குருவை
உணர்வுடன் ஆதங்கத்துடன் அவஸ்தையுடன் தேடு. என்னகமே, மிகப்பெரிய நல்ல விஷயத்தை